புரியாத காரியங்களெல்லாம் கிளாரிஃபை பண்றதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு நேரம் அப்படின்றத நான் ஆணித்தரமா நம்புறேன். இந்த நேரங்களை நீங்க சில மணி நேரங்களை இந்த இடத்துல செலவு செய்ய போகிற இந்த தருணங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புறேன். இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். யாரு சொன்னதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க? இயேசு. இயேசு கிறிஸ்து யாருங்க? இயேசு யாரு? இயேசு கிறிஸ்து என்பவர் யார்? இங்க இருக்கிறாங்க, அந்த சிஸ்டர் இருக்கிறாங்க. அந்த சிஸ்டருக்கு 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன ஆசை இருக்கும்? அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க? எப்படி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? நடு ரோட்டில் நின்று உட்கார நடு ரோட்டில் நின்று பிச்சை எடுத்து நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து பணத்துக்கு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கை அவங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு வாழ்க்கையை பார்க்க எந்த அப்பாவாதோ அம்மாவாதோ ஆசைப்படுவீங்களா? படமாட்டோம்னா கையை உயர்த்துங்க. பொல்லாதவர்களாகிய நீங்களே இப்படிப்பட்ட விருப்பங்களை உங்க பிள்ளைகளுக்காக வைத்திருக்கும் போது, நல்ல அப்பா, பரம அப்பா, எல்லா அப்பாக்களுக்கும் அப்பாவாக இருக்கிற அந்த அப்பா நம்மை எப்படி வாழ வைக்கணும் என்று அவர் சித்தம் கொண்டிருக்கிறார்னா, நீங்க எப்படி உங்க பிள்ளைங்களுடைய லைஃப் எல்லாம் அழகா இருக்கணும், அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், அவங்களுடைய ஃபியூச்சர் லைஃப் நல்லா இருக்கணும், அவங்களுடைய மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்லா படிச்சு நல்ல ஒரு கெரியர் அவங்க போய் உட்காரணும், ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கணும், எல்லாவற்றிலும் அவங்க நல்லா இருக்கணும், அதை பார்க்கணும்னு விருப்பப்படுற உங்களோட சிறந்த நல்ல தகப்பன் அவ்விதமாகவே ஆசைப்படுகிறார். அவருடைய சித்தம் செய்வதுதான் என்னுடைய ஏக்கம் சொல்லி பாடுனீங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க வாழ்றது தான், நல்லா வாழ்றது தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லலாமே, நீங்க நல்லா வாழ்றது தான் அவருடைய சித்தம். இப்படி அடுத்த இந்த ரைட் சைடில் இருக்கிறவங்களை பார்த்து அடுத்தது சொல்லுங்க. நீங்க 2 பேர்கிட்ட சொல்லுங்க, லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்கிறவங்களை பார்த்து சொன்னீங்க, நல்லா வாழ்றதா சித்தம். நீங்க நல்லா வாழ்றதா உங்க சித்தம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நல்லா வாழ்றது தான் அவருடைய சித்தம் அப்படின்றத கிறிஸ்டியானிட்டி ப்ரீச் பண்றதுல என்ன பண்றாங்க? காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. இல்ல, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த நாளில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வரவேற்கிற மீண்டும் ஒரு விசை. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாலை பொழுது ஒரு முக்கியமான மாலை பொழுதாக அப்பா வைத்திருக்கிறார் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனைகளை உண்டாக்க இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். உங்களை ஆழத்திலிருந்து ஆழமான குழியிலிருந்து மீட்டெடுக்க ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார்னா அது இந்த மாலை டைமா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். புரியாத காரியங்களெல்லாம் கிளாரிஃபை பண்றதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு நேரம் அப்படின்றத நான் ஆணித்தரமா நம்புறேன். ஆமென். ஸோ எவ்வளோ நேரங்களை பல விஷயங்களை செலவு பண்ணியிருந்திருப்போம். ஆனால் என்னால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும், இந்த நேரங்களை நீங்கள் சில மணி நேரங்கள் இந்த நேரங்களை இந்த இடத்துல செலவு செய்ய போகிற இந்த தருணங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக கிறிஸ்டியானிட்டி என்ன ப்ரீச் பண்றாங்க அப்படின்னா, அவர் ஜனங்களுடைய பாவத்திலிருந்து ஜனங்களை என்ன பண்ணுமா அப்படின்றதுக்காக
இயேசு முக்கியமா வந்ததற்கான காரணம், அவர் பிதாவை எப்படி பார்க்கிறாரோ அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களாகிய நாம அவரை பார்க்காம இருக்கிறோம். அவர் பார்க்கிறது போல நம்மளையும் பார்க்க வைக்கணுன்றதுக்காக தான் இயேசு இறங்கி வந்திருக்கிறார். இயேசு எதுக்கு வந்தார் அப்படின்னா, பாவத்தை மன்னிக்க, சாபத்தை போக்க அப்படின்ற ஒரு ட்ரெடிஷ்னலா இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி அப்படியே விட்டுடாம, ஆழமான விஷயம் சத்தியம் என்னன்னா, இந்த பிதா எனக்கு எப்படி பிதாவாக இருக்கிறாரோ அதே போல இவர்களுக்கும் அவர் பிதாவாக தான் இருக்கின்றார். ஆமென். பிதானா என்ன அர்த்தம் சொல்லுங்களேன். நல்லா நம்ம தமிழ்ல அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவோம். என்னது? அப்பா. சத்தமா சொல்லுங்க. அப்பா. 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 இதனாலதான் இயேசு அந்த பிரயரை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவேன்னு சொல்லும் போது, அங்க இருந்த சீஷர்கள் அவர்களும் பிதாவை ஆராதித்துட்டு வந்தவங்க தான், யெகோவா தேவனை ஆராதித்துட்டு வந்தவங்க தான். ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியாத லெவலுக்கு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. என்னது, கடவுளை எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அப்பான்னு சொல்லுவ? இங்க கவனிக்கிறீங்களான்னு தெரியல. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா சர்ச்சஸ் என்ன ஆராதனை நடத்தி கொண்டிருந்தாங்க, மாலை நேரத்து காலையிலேருந்து மாலை வரை நடத்தியிருப்பாங்க. இந்த 4 பேர் என்னன்னு சொல்றாங்க? துக்க ஆராதனையா? குட் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க. குட் ஃப்ரைடேங்க. குட்னா என்ன அர்த்தம்? இதுல எங்கேயா துக்கம் இருக்கா? துக்க நாளை போய் குட்னு சொல்ல முடியுமா? இல்ல. சொல்லுங்க, இது நல்ல நாள். ஸோ இந்த குட் ஃப்ரைடே அப்படின்ற இந்த நாளில் பொதுவாக சபைகளில் சிலுவையின் தியானம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பண்ணுறாங்க பாருங்க. சிலுவையின் தியானம், கிராஸ் மெடிடேஷன். என்ன சிலுவையின் தியானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்காவாசி திருச்சபைகளில் 7 வார்த்தைகளை பேசுவார்கள். எத்தனை வார்த்தைகளை? 7 வார்த்தைகளை பேசுவாங்க. 7 வார்த்தைகளை பேசுவாங்க. எத்தனை வார்த்தை? இந்த 7 வார்த்தைகள் யார் பேசினார் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. யார் பேசினா? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து பேசின 7 வார்த்தைகள். சிலுவையில் இயேசு பேசின 7 வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தைகளை எடுத்து தியானிப்பாங்க. பல திருச்சபைகளை இன்னைக்கு வரையும் அப்படி நடக்கும். அப்படின்னா அது ஒரு ட்ரெடிஷ்னலாக, அது ஒரு சடங்காச்சாரமாக என்ன பண்ணுவாங்கன்னா, 7 பேர் அதுக்குன்னு சூஸ் பண்ணுவாங்க பாருங்க. 7 பேரை சூஸ் பண்ணி இயேசு பேசின 7 வார்த்தைகளை ஒன்று ஒன்றா என்ன பண்ணுவாங்க, அதை அப்படி சொல்லி விளக்குவாங்க. நல்லா அதுக்குன்னு ஒரு விளக்கமாற வச்சிருப்பாங்க பாருங்க. இல்லை எது, இந்த தோசைக்கல்லாம் கழுவுறதுக்கு அதுக்குன்னு விளக்கமாற வச்சிருக்கிற மாதிரி போட்டு நல்லா விளக்குன்னு விளக்குவாங்க. சர்ச்சில் நம்மளுடைய ஃபேமிலிஸ்லாம் வந்திருக்கிறீங்க, சில பேர் நியூவாக வந்திருக்கிறீங்க. நான் ஏற்கனவே ஒரு அறிவிப்புகளை என்ன சொன்னேன் அப்படின்னா, இயேசு பேசின 7 வார்த்தைகளில் ஒரு வார்த்தையை குறித்து ஒரு கேள்விகளை கேட்டேன். என்ன கேள்வியை கேட்டேன்னா, என்ன கேட்டேன்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இது எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க? இந்த 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 வசனத்தை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? நல்லா உயர்த்துங்க, ஸ்ட்ரெச் பண்ணுங்க. குட். ஸோ இந்த வாக்கியத்தை சர்ச்சஸ்ல 7 வார்த்தைகளை ஒரு வார்த்தைகளா அதை எடுத்து பேசுவாங்க. நான் ஏற்கனவே கேட்ட குவெஸ்டின்ஸை நான் கேட்க விரும்புகிறேன். கேள்வியோட துவங்கலாம் நினைக்கிறேன். என் தேவனே, சொல்லுங்க, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? யாரு சொன்னதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க? இயேசு. சரி, இயேசு கிறிஸ்து யாருங்க? இயேசு யாரு? இயேசு கிறிஸ்து என்பவர் யார்?
இயேசு கிறிஸ்து அப்படின்றவர் யாரு? அதனால சத்தமா அழுத்தம் திருத்தமா சொல்லுங்க. யாரு? அதுல யாருக்காவது டவுட் இருக்கா? அதுல யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட்டு ஏமிலே திரு டவுட் இல்லைல்ல? டவுட் இருக்கா? இயேசுதான் தெய்வம், ஒத்துக்கிறீங்களா? அவன் கேட்குறான், இயேசு தெய்வம்னா நான் ஏன்டா இங்கே வந்து உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு யோசிப்பான். இயேசு தெய்வம் அப்படின்றத இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிற நம்ம ஒரு கேள்விகளை நம்மக்கிட்டே கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இயேசு கடவுள் என்றால் அவர் யார் இடத்துல போய் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாருக்கிட்ட போய் கேட்கிறாருன்றத அடுத்த கேள்வியாக நான் வைக்க விரும்புகிறேன். என்னங்க தப்பா தான் கேட்குறேன்னா, இயேசு கடவுள்னு சொன்னீங்க சரிங்களா? கடவுள் யாருக்கிட்ட போய் கடவுளே என்னை கைவிட்டியே? நம்ம சொல்கிறோம் கடவுளே உன்னை நம்பினம் பார்த்தியா, கடைசியில் எனக்கு ஆப்போசிட் பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை? உன்னை நம்பி எல்லாம் பண்ண, நீ ஏதோ காப்பாற்றிடுவேன்னு நினச்சேன், இந்த விஷயத்தை பண்ணிடுவேன்னு நினச்சேன், அப்படியே நம்பிக்கிட்டு இருந்தேன், கடைசியில் அம்போன்னு விட்டப்பார் அப்படின்னு மனுஷன் சொல்கிறாங்க. அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. யார்கிட்ட பேசுகிறான்? அவன் கடவுள்கிட்ட பேசுகிறான். ஏன்னா யாருனால தான் கைவிட முடியும் அப்படின்னு மனித குலம் நம்புது. மனித குலம் என்ன, யார் கைவிட முடியும் நம்புது? ஒருத்தவனை கைவிட யாரால முடியும்? கடவுள்னால தான் முடியும் இல்லை? ஒருத்தவங்க இந்த அவனுக்கு இப்போ பாருங்களேன், ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்கன்னும் போது என்னென்னு வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. ஏன்னா கடவுள்னால. ஸோ அப்போ கடவுள் யாருக்கிட்ட போயிட்டு இப்படிப்பட்ட ஜபத்தை ஏறெடுக்கிறார்? பாச தெரியல, நான் கேட்கறது வந்து யாருக்கா புரியலையா? கடவுள் யாருக்கிட்ட போய் கேட்கிறார்? நீங்க தெரிஞ்ச பதில்களை சொல்லலாம். பிதாவின் இடத்தில். குட். அப்புறம் வேற ஏதாவது பதில்? நீங்க எத்தனை பேரை நீங்க நம்புறீங்க இவங்க சொன்னது கரெக்ட், இயேசு பிதாவின் இடத்துல சொல்லி இருக்கிறான்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஒன்று. நல்லா தூக்குங்க. அதான் வெள்ளத்தனமா அதாவது கேட்பாடா நீ அப்படின்னு பயப்படாதீங்க, பரவாயில்ல தூக்குங்க. தெரியலனா கற்றுக்கலாம், தெரிஞ்சா சொல்லலாம். இது இயேசு பிதாவின் இடத்துல சொன்ன ஒரு கான்வர்சேஷன். இட் இஸ் பிட்வீன் ஜீசஸ் அண்ட் த ஃபாதர் அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இது பிதாவுக்கும் குமாரனுக்கும் மேற்பட்ட ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நல்லா உயர்த்துங்க, நான் பார்க்கணும் உங்கள் கையை. அரை தான் நம்புறீங்களா? நல்லா உயர்த்துங்க. பைபிளில் சரியாக நம்ம படித்தோன்னா இந்த திருத்துவ தேவன் சொல்கிறோம்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்படுறவங்க 3 நபர்களாக இருந்தாலும் அவர்கள் அண்ட் டைம் இல்லை, நிறைய வேர்சஸ் இருக்குது எடுத்து காட்டுறதுக்கு. நம்ம என்ன முக்கியமான விஷயங்களை சொல்ல வேண்டியதுனால பைபிள் வேர்சஸை வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். இந்த 3 திருத்துவ தேவன் 3 பேர்கள் இருக்கிறாங்கன்னா இந்த 3 பேர்கள் மத்தியில் எந்த இடத்துலையும் ஏற்ற தாழ்வுன்னு யாரும் கிடையாது. இவர் ஃபஸ்ட்டு, இவர் செகண்டு, இவர் தேர்டு அப்படின்றது கிடையாதுன்றத வேதம் ஆணித்தரமாக சொல்லுகிறது. இதுவரையும் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஓகே, புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு கம்பெனியில் எடுத்துக்கிட்டோன்னா ஒருத்தவன் ஜிஎம் இருக்கிறான், அதுக்கப்புறம் மேனேஜர் இருக்கிறான், அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் இருக்கிறான், இப்படிலாம் கேட்டகரி வச்சுருக்கிறாங்க. இப்போ யார் சுப்ரீம் பவர் அப்படின்னா மேனேஜர், இல்லை அதுக்கு மேலே இருக்க ஓனர் ஜிஎம் அவங்கள இல்லை. இப்போ இதே கண்ணோட்டத்தில் திருத்துவத்தை நீங்கள் பார்த்துடக்கூடாது. கவனிங்க, இதே கண்ணோட்டத்தில் திருத்துவ தேவனை பார்த்துடக்கூடாது. ஏன்னா திருத்துவ தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 நபர்களாக வேதம் அழகாக சொன்னாலும் இந்த 3 நபர்களும் ஒரே லெவல்ல இருக்கிறாங்களாம். ஹல்லேலூயா. இந்த 3 நபர்களுக்குள்ள எந்த இடத்துலையும் இவங்க 1 ஸ்டெப் ஹெட் 1 ஸ்டெப் டவுன் அப்படின்னு கிடையாது. இதுவரையும் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இப்போ இவங்க 3 பேரும் ஒரே லெவல்ல இருக்கிறாங்கன்னா இப்போ இயேசு யார்கிட்ட போயிட்டு என்னை ஏன் கைவிட்டீங்கன்னு கேட்பார். ஏன்னா பிதா எவ்வளவு
டாப் லெவல்ல இருக்கிறாரோ அதே லெவல்ல தான் குமாரனும் இருக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. புரிஞ்சிச்சுன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பிதா குமாரனும் எப்படி இருக்கிறாங்க? ஒரே லெவல்ல எப்படி இருக்கிறாங்க? ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரே லெவல்ல இருக்கிறாங்கன்னா ரெண்டு பேருக்கும் பவர் எப்படி இருக்கும்? ஒரே அதிகாரம் தான் இருக்கும். இந்த ஒரே அதிகாரத்தில் இருக்கும்போது இவ பிதா இவரோட கொஞ்சம் மேல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இவர்கிட்ட கேட்கறது மீனிங்ஃபுல்லா இருக்குது, ஒரு அர்த்தமா இருக்குது. ஆனா இவரும் ஒரே லெவல்ல இருக்கிறாங்க அப்படின்னும் போது இவரு யார்கிட்ட போயிட்டு என்னை கைவிட்டியே அப்படின்னு கேட்க முடியும். ஏன்னா இவரும் ஈக்குவலான பவர்ல தானே இருக்கிறாரு ஜீசஸ். இது வரையும் நான் கேட்கிற கேள்வி புரியுதா? பதில் அப்புறமா புரியுதா இல்லையான்றது பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி புரியுதா? ஏன்னா கிறிஸ்டியானிட்டி என்ன நம்புறாங்க? கிறிஸ்டியானிட்டினா மத ரீதியான சட்ட ரீதியான வகையில நம்பப்பட்டவங்க என்ன சொல்லிட்டு சத்தியத்தை திரிக்கிறாங்க அப்படின்னா, இது பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஏற்பட்ட உறவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனா இது பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஏற்பட்ட ஒரு கான்வர்சேஷன் அல்லவே அல்ல, அப்படி ஒரு உரையாடல் அல்லவே அல்ல அப்படின்றத தான் பைபிள் சொல்லுது. அதை தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்னா, பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்குன்னா, இந்த பிதாவாகிய கடவுள், பிதான்றதே ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கே அவங்களுக்கு வராது இல்ல, இந்த கடவுளுக்கு இந்த மனித குலம் பண்ணுகிற அட்டகாசத்தை பார்த்து பயங்கர கோபம் வந்து விட்டது. இந்த கோபத்தை என்ன பண்ணும்? அவருக்கு ஆற்ற வேண்டும். இந்த கோபத்தை ஆற்ற வேண்டும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் பனிஷ்மெண்ட் பெற்றுக்கொள்ளணும், தண்டனையை வாங்க வேண்டியது அவசியமா இருக்குது. பேசிட்டு இருக்கிற நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னும் போது எனக்கு என்ன கொடுக்கணும்? பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இப்போ இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு பூமியில அப்படி தேடும் போது இந்த பனிஷ்மெண்ட் மனுஷனுக்கு பதிலாக ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும். அது யார் ஏற்றுக்கொள்ள முடியும்னும் போது அந்த பனிஷ்மெண்ட்டை இந்த கடவுள், இந்த யெகோவா தேவன் இயேசுவுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்புறாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு தகவல். எல்லாரும் சொல்லுங்க, அது ஒரு தவறான தகவல். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அது தவறான தகவல். சத்தமா சொல்லுங்க, அது தவறான தகவல். இப்போ நான் பேச போதெல்லாம் என்னடா என் பெரிய லால் நபுதாஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சா உனக்கு அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நான் எல்லாத்தையுமே பைபிளில் இருக்கிற ஆதாரத்தை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இயேசு காண்டா இருந்தார், பிதா காண்டா இருந்தாரு. அந்த காண்டை இயேசுவின் மூலமாக தீர்த்து விட்டார் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா அது முற்றிலும் தவறான ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, அது தவறான இன்ஃபர்மேஷன். இப்போ எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, பாப்பா நீ இங்கே ஒன்றும் பண்ண மாட்டான், பயப்படாது. இப்போ எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இவன் நிறைய தப்பு பண்ணிட்டான். ஓகே, திரும்ப எப்படி உங்களை பாருங்க, இவர் என்ன பண்ணிட்டாரு? நிறைய தப்பு பண்ணிட்டாரு, கருப்பு சட்டை போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தப்பு நிறைய பண்ணிட்டாரு. சூப்பராக இருக்கு, இப்படிதான் கருப்பு சட்டையில் வரணும். சரியா? ஓகே, கருப்பு சட்டை நல்ல சட்டை தான். ஓகே, இப்படிலாம் வந்து இவர் நிறைய சேட்டைலாம் பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டாரு, இவருக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும். இவர் பனிஷ்மெண்ட், தண்டனை வாங்குவதற்கான எல்லா விதமான தகுதியும் இவருக்கு இருக்கு அப்படின்னு இந்த உலகம் முடிவு பண்ணிடுச்சு. சரிங்களா? இப்போ இவருக்கு பதிலாக போப்பா நீ என்ன பண்ணு, போய் ஜாலியாக வாழ்க்கையை வாழு அப்படின்னு நினச்சிட்டு உனக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன், இந்த தண்டனையை அனுபவிச்சுக்கிறேன்ற மாதிரி இயேசு நமக்கு பதிலாக, ஓகேங்களா, நம்மளை அப்படி தள்ளி விட்டுட்டு அவர் இந்த கடவுளுக்கு இருந்த கோபத்தை எல்லாம், நம்ம மேலே இருந்த எல்லா கோபத்தையும் இயேசு மேலே போட்டு தீர்த்துட்டாரு, அவரை தீர்த்து கட்டிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு நரேஷன் வந்து பண்ணுறாங்க. அப்படின்ற மாதிரியான நரேஷன் தான் பண்ணுறாங்க. ஓகேவா? அது 100% absolutely wrong information.